இன்று எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒன்றை பத்தி பார்க்க போறோம். அதுதான் எல்லாமுமாவும் இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கோம். நமக்கு தெரியும் அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியும், பட் ஷியோரா தெரியாது. அதுதான் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுதுன்னு தெரியும். அதுக்கு நம்ம இறைவன் வச்சிருக்கோம். பட் அது நம்ம வெறும் இறைவன் அப்படின்னு மட்டும் நம்ம பேர் வச்சுட்டோம் அப்படின்னா, அதை நம்ம இக்கால டெக்னாலஜியோட விஞ்ஞானத்துடன் நிச்சயமா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அதனால அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய ஆற்றலை, அது இந்த பூமியில எப்படி செயல்படுது, பிரபஞ்சத்துல எப்படி செயல்படுது, மற்ற கோள்கள்ல எப்படி செயல்படுதுன்ற அந்த விஷயத்தை டீப்பா புரிய வச்சுட்டோம்னா, இப்போ உங்க வாழ்க்கை புரிஞ்சிடும். இப்போ நீங்க உங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும்னா இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை புரிஞ்சிடும். இது வரைக்கும் எந்த ஒரு சப்ஜெக்ட்லயுமே, எந்த ஒரு டாபிக்லயுமே, எந்த ஒரு வீடியோலயுமே, எந்த ஒரு கிளாஸஸ்லயுமே பேசாத ஒரு வெளிப்படையான, ஒரு ஆத்மார்த்தமான, ஒரு மாபெரும் ஒரு யோக ரகசியம் மற்றும் பிரபஞ்ச ரகசியத்தை இன்று உங்களிடம் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது, இந்த உலகத்தை நீங்க எப்படி பார்த்து ஏமாந்து போறீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு கண்ணால எப்படி தெரியுதோ அப்படி மட்டும் பார்த்து ஏமாந்து போறீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பால் பாக்குறீங்க, அந்த பால் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனா அந்த பாலை தாண்டி இருக்கக்கூடிய தயிர் உங்க கண்ணுக்கு தெரியல, தயிரை தாண்டி இருக்கக்கூடிய அந்த மோர் உங்க கண்ணுக்கு தெரியல, மோரை தாண்டி இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய் உங்க கண்ணுக்கு தெரியல, வெண்ணெயை தாண்டி இருக்கக்கூடிய அந்த நெய் உங்க கண்ணுக்கு தெரியல. பாருங்க, ஆனா இருக்கு, அதுக்குள்ள இருக்கு, ஆனா தெரியல. அது எப்ப வரும்? அது வெளிவர வேண்டிய நேரத்துல கரெக்டா வெளியே வந்துடும். அது எப்ப வெளியே வரும்? அதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் போது அது தானாக வெளியே வந்துவிடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதுபோல இந்த ரெண்டு கண்களால் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு உருவமும் உண்மை பொருள் இல்லை. அப்படின்னா என்னன்னா, உங்க போனுக்கு எப்படி கரண்ட் இல்லைன்னா போன் சும்மா ஒரு காட்சி பொருளாகத்தான் இருக்குமா? உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா? இப்போ உங்க போனுக்கு பவர் இல்ல, எலக்ட்ரிசிட்டி இல்ல, பேட்டரி இல்ல, அது வெறும் காட்சி பொருள் தானே. அந்த போனை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏதாவது பண்ண முடியுமா? இப்படித்தான் நீங்க ஏமாந்து போறீங்க. மனிதர்களையும், உருவங்களையும், கல்லையும், மண்ணையும், கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருளை பார்த்து நீங்கள் ஏமாந்து போகிறீர்கள். தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணுக்கு தெரியக்கூடிய அது வெறும் ஜடம். ஜடம்னா என்ன? உயிரற்றதுன்னு அர்த்தம். அப்ப அந்த ஜட பொருளை பார்ப்பதனால்தான் உங்களுக்குள்ள இப்ப இவ்வளவு பிரச்சனையும் வருது. ஏன் பிரச்சனை வருது? உடலா பாக்குறதுனாலதான் காமம் ஏற்படுது, உடலா பாக்குறதுனாலதான் வஞ்சனை எண்ணம் ஏற்படுகிறது, உடலா பார்க்கறதுனாலதான் பொறாமை புத்தி ஏற்படுகிறது. வேற ஒருத்தங்க வயிற்றுல இருந்து நீ வந்திருக்க, நான் எங்க அம்மாவோட வயிற்றுல இருந்து வந்திருக்கேன், எங்க அப்பா தான் என்ன வளர்த்தாரு, என் புருஷன் தான் என்ன பாத்துக்கிட்டாரு. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, இது எல்லாமே தாண்ட தன்மையினாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையும் வருது. உங்களுக்கு ஏன் இவ்வளவு வலிக்குது அப்படின்னா, பிரச்சனை வெளியில்ல, உள்ளுக்குள்ள ஒண்ணு செட் பண்ணி வச்சுட்டீங்க. உள்ளுக்குள்ள ஒண்ணு செட் பண்ணி வச்சதுனால அந்த மாதிரி இல்லாதனால ஒவ்வொரு டைமும் வலிக்குது. அப்ப உள்ள என்ன செட் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் எனக்கு ஒண்ணு வேணும், என்னால ஒண்ணு முடியும், நான் ஒண்ணு பண்றேன், எல்லாமே இந்த செல்ஃபிஷ்னஸ் சார்ந்தே இருப்பதனால் இறைவன் வேற ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அது உங்களுக்கு தெரியல. அந்த இறைவனுடைய பிளான் தெரியாத காரணத்தினால நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, உங்களை ஒரு பெரிய பேரறிவாளி, பெரும் புத்திசாலின்னு உங்களை நீங்க நினைச்சுக்கிறீங்க. அப்படின்னா எப்படி? எல்லாத்தையும் நீங்க தான் பண்றதா உங்களுக்கு நினைப்பு. அப்ப என்னன்னா, இறைவன் வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. புத்திசாலி என்ன யோசிப்பானா, இறைவன் என்ன பிளான் வச்சிருக்கிறாரோ அந்த பிளான் படி நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும்னு தான் நினைப்பான். ஏன்னா அதுதான் நடக்க போகுது. முட்டாள்கள் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இறைவனுடைய பிளானை கேட்காம தாம் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாட்டிக்கிறது. இதுலதான் ஏகப்பட்ட தோல்விகள் வரும். இப்போ இது தோல்விகள் கூட நம்ம எடுத்துக்க முடியாது. நம்மளுடைய வெற்றி எனும் மாளிகை மிகவும் ஸ்ட்ராங்கா, அசைக்க முடியாத அளவு நிற்க வேண்டும் என்றால், அந்த மாளிகையை தாங்கி நிற்கக்கூடிய தூண்களினுடைய எண்ணிக்கை மிகவும் அதிக எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? தோல்வி எனக்கூடிய தூண்கள்னு சொல்றேன்.
அப்ப இந்த கண்ணால பார்க்கக்கூடிய அந்த உருவங்கள் காட்சி பொருளாக உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் அது காட்சி பொருளை பார்த்தீர்கள் என்றால் சுயநலம், பொறாமை, கோபம், வெறுப்பு, விருப்பு, தேவை, தேவையில்லை, நல்லது, கெட்டது, இது எல்லாமே டியூவாலிட்டி எல்லாமே வந்துடும். பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை, பிரிச்சு பார்க்கறதுல 2 வகை இருக்கு. அதாவது ஒரு தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆழமான தத்துவத்தையும் உண்மையும் ஆராய்ச்சி பண்ணி பிரிச்சு பார்க்கறது வேற, அது ஹெல்த்தி. பிரிச்சு பார்க்கறதுன்னா இந்த பிரபஞ்சத்துல இருந்து நம்ம ஏதோ ஒரு தனி பொருள் போல நம்மள பிரிச்சு பார்க்கறது. அது என்ன, இந்த பிரபஞ்சத்துல இருந்து ஒரு கல்லு கிட்ட இருந்து கல்லு வேற நான் வேறன்னு பாக்குறது, ஒரு மண்ணு கிட்ட இருந்து மண்ணு வேற நான் வேறன்னு பாக்குறது, ஒரு ஆகாயத்துக்கிட்ட இருந்து ஆகாயம் வேற நான் வேறன்னு பாக்குறது, ஒரு புலி கிட்ட இருந்து புலி வேற நான் வேறன்னு பாக்குறது. அறிவில்லாதவன் தான் அப்படி பார்ப்பான். அறிவிருப்பவன் ஒருபோதும் அப்படி பார்க்க மாட்டான். காரணம் என்னவென்றால் உண்மையை உணர்ந்தவனுக்கு எல்லாருக்குமே தெரியும், இறைவன் பாத்தீங்கன்னா அனைத்து பொருள்களிலும் இருக்கிறார், அனைத்து பொருள்களிலும் இருக்கிறார், அனைத்து உயிர்களிலும் இருக்கிறார். நீங்க வேற எதையும் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிரச்சனை இது ஒண்ணுல மட்டும்தான், இது ஒன்னதான் பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க இது ஒன்ன மட்டும் சரி பண்ணிக்கிட்டே வரீங்க. ஒவ்வொரு டைம் நீங்க எங்க தப்பு பண்ணுவீங்கன்னா சக உயிரா பாக்குற இடத்துல தான் தப்பு பண்றீங்க. எங்க உங்க குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா இந்த எனர்ஜிக்கு இந்த குடும்பத்துக்கு பெரிய சம்பந்தம் இருக்கு. உங்களுக்கு இந்த குடும்பத்தை பற்றி சொன்னால்தான் புரியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ புதுசா ஒரு ஆளை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாது. அப்ப நீங்க எப்படி உங்க மனசு எதிர்பார்க்குன்னா, அவர் யாரு என்ன ஏதுன்னு தெரியலனா கூட ஒருவேளை இவர் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டாரோன்னு பேச்சு கொடுக்கும் போது அவன் அப்படி இருக்க மாட்டான், அவன் மேல இருக்கிற மரியாதை போயிடும். அப்புறம் நீங்களும் பேச மாட்டீங்க. கரெக்டா? அப்ப என்ன காரணம்? உங்க மனசு ஒரு ஃபேக் கேரக்டரை இமேஜின் பண்ணி வச்சிருக்கு. ஒரு ஹீரோ அல்லது ஹீரோயின் அப்படின்னா என்ன, உயர்ந்தவங்கன்னா இவங்க தான் உயர்ந்தவங்க, இப்படி யாரை நான் பார்க்க போறேன்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர இப்படி நான் எப்படி மாற போறேன்னு உங்களை நீங்க ஒருபோதும் பார்த்ததே கிடையாது. கரெக்டா தப்பா? உலகத்திலேயே ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு கேரக்டர் விஷுவலைஸ் பண்ணி இமேஜின் பண்ணி உங்க மைண்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. அப்படின்னா என்ன, இப்போ உங்க புருஷனை முதல்ல அப்படி நினைச்சு கல்யாணம் பண்ணிருப்பீங்க, புருஷன் அப்படி இருக்க மாட்டாரு, மரியாதை போயிடுச்சு, இப்ப மதிக்கிறதே இல்ல. உங்க பொண்டாட்டி அப்படிதான் நினைச்சு கல்யாணம் பண்ணிருப்பீங்க, ஒரு சூப்பர்ஃபிஷியல் கேரக்டரா இருப்பாங்களோன்னு. அதனாலதான் இந்த உண்மைலாம் தெரிஞ்சுன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுதான் எதுவுமே சொல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருது, மாட்டிட்டு சாவுன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னன்னா அந்த உண்மை தெரிய வர ஏன் முக்காவாசி லவ் பிரேக்கப்ல போகுது நீங்க சொல்லுங்க? ஏன்னா தெரிஞ்சிருது, உண்மையான ஆட்டிடியூட் தெரிஞ்சிருது, கேரக்டர் தெரிஞ்சிருது. உண்மையான ஆட்டிடியூட் கேரக்டர்லாம் தெரிஞ்சா சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது. இதனாலதான் அன்னைக்கு முதல்ல தாலி கட்டிட்டு அப்புறம் நீ லவ் பண்ணுனாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா இப்ப டெக்னாலஜி வளர்ந்ததுனால உண்மை சீக்கிரம் வெளியே வருது. களி முத்துறது நாசமா போறதுக்கு இல்ல, நல்லதுக்கு தான். ஏன் கெட்டது பூரா கழிஞ்சு நல்லது நடக்கட்டுமேன்ற. இத்தனை உபதேசம் கொடுத்தும் ஒரு நாள் கூட பயிற்சி பண்ணாம இருக்கக்கூடிய நீங்க உயிரோட இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? கரெக்ட் தானே என் கேள்வி? நீங்க எல்லாம் உயிரோடு இருந்து நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்னு கேக்குறேன். இத்தனை வீடியோ 1600 வீடியோ பேசியாச்சு, ஜீவகாருண்யத்துல இருங்கன்னு சொல்லியாச்சு, அன்னதானம் கொடுங்கன்னு சொல்லியாச்சு, பயிற்சி சொல்லி கொடுத்தாச்சு, விளக்கு தியானம் சொல்லி கொடுத்தாச்சு, எல்லா கன்றாவையும் பண்ணியாச்சு. இன்னும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில வரும் எதிர்பார்க்கிறது தவறு இல்ல. ஆனா அதுக்கு உண்டான முயற்சிகள் எதுவுமே எடுக்காம இருந்தீங்கன்னா யார் நம்மளை பாதுகாக்கிறது? இப்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். இப்ப என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கணவனுக்கு ஒரு ஃபேக்கான ஒரு கேரக்டர் இமேஜின் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த இமேஜினேஷன் பண்ண அந்த கேரக்டர் மாதிரி ஒவ்வொரு நாள் புதுசா பார்க்கக்கூடிய ஆளுங்க அப்படி இருப்பாங்களான்னு பாக்குறீங்க. ஆனா அப்படி அவங்க இல்ல. அதனால அவங்க கிட்ட கான்டாக்ட கட் பண்ணிடுறீங்க. இது ஒரு சில பேருக்கு பழக தெரியும், ஒரு சில பேருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தெரியும், ஒரு சில பேருக்கு உடனே தெரிஞ்சிடும். இது அப்படி அவங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்றத பொறுத்து. இதுல ஒரு சில மாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பானுங்க, உங்களை ரீட் பண்ணிட்டானுங்கன்னா ஓ இவளுக்கு இப்படிப்பட்ட கேரக்டர் தான் பிடிக்கும் போலன்ட்டு அவனோட ஒரிஜினல் கேரக்டரை மறைச்சிட்டு அவன் அந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவான். நீங்க என்ன நினைப்பீங்க? ஓ நமக்கு பிடிச்ச மாதிரியே ஒருத்தன் கிடைச்சிட்டான்டான்னு நினைச்சு பணத்தை செலவு பண்றது, பொருளை செலவு பண்றது, நேரத்தை செலவு பண்றது, எல்லா கர்மத்தையும் செலவு பண்றது, எல்லா கர்மத்தையும் கொடுத்துட வேண்டியது. அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ போச்சுன்னா போகத்தான் செய்யும். உங்கள் மனநிலை தைரியமாக இல்லை என்றால் மனநிலை தைரியமாகவும் பிறர் மனநிலையை கையாள ஆக்கிரமிக்க தெரிந்தவன் உங்கள் மனநிலை கையாண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடிச்சு உங்களை ஏமாத்திடுவான். இதுக்கு பேர் தான் என்னை ஏமாத்திட்டான்றது.
ஏதாவது புரியுதா நான் சொல்ல வருது? ஒரு ஃபேக்கா ஒரு கேரக்டர் இமேஜின் பண்ணி வச்சுக்கிறீங்க. பிரச்சனை இப்ப அதுதான். இப்ப அந்த கேரக்டர் மாதிரி ஒருத்தர் இல்ல அப்படின்னோடனே வெறுத்து ஒதுக்கிறீங்க. அவன் நல்லவனா இருந்தாலும் வெறுத்து ஒதுக்கிறீங்க, உதவி பண்ணவனா இருந்தாலும் வெறுத்து ஒதுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது. அவன்கிட்ட உட்காந்து பேசினா ஏதாவது பேசணும் ஜாலியாவே. மலேசியா பாஷையில செமையா சொல்லுவாங்க லேப்பா பண்றதும்பாங்க. லேப்பா பண்றதுன்னு என்னன்னு தெரியுமா? அரட்டை அடிக்கிறது. உங்களுக்கு இப்ப என்டர்டைன்மெண்ட் வேணும். 3 மணிக்கு நீங்க ஏன் வந்து உட்கார்ந்துருக்கீங்க? மத்த சேனல்லாம் போனா கண்ட கருமாந்திரத்தை பேசுவாங்க. இவன் ஒரு மாதிரி டைப்பா சுகமா பேசுறான்டான்னு தானே வந்திருக்கீங்க. யார் வாழ்க்கையில திருந்துறதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா லேப்பா பண்ணணும். அது ஒரு ஹையர் சோலோட லேப்பா பண்ணா அது உங்களுக்கு ஒரு பிரைடு வேற. ஓகே, இவர் கூட உட்காந்து இன்னைக்கு நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இந்த கேரக்டர் இமேஜின் பண்ண அந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அப்படி இல்லாதனால இந்த கேரக்டர் எங்கேயாவது கிடைக்காதா 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 கிடைக்காதான்னு சாகுற வரைக்கும் தேடிட்டு இருப்பீங்க. அது கிடைக்கவே கிடைக்காது. அந்த இலவங்காத்த கிளின்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் வரும். அந்த கதை தெரியுமா? அது தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா உருப்பிட்டு இருப்பீங்க. எங்க அதான் அந்த கதைலாம் தெரியலையே. சிம்பிள் மேட்டரை கொண்டு அந்த இலவம் பஞ்சுக்குள்ள வச்சிருக்கான் பாருங்க மேட்டரை. ஒரு கிளி என்ன பண்ணுச்சா, நல்ல பழம் காயை சாப்பிடாது, கிளி பழத்தை தான் சாப்பிடும். அப்போ காய் பழமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். அப்ப ஒரு கிளி என்ன பண்ணுதா, ஒரு மரத்துக்கிட்ட போய் உட்கார்ந்து காயா இருக்கக்கூடிய ஒரு காயை பாக்குது. அது இலவம் பஞ்சு வரக்கூடிய மரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? காய் இருக்கிற மாதிரி இருக்கும். அது டெய்லி பார்க்கும் பழுக்கல, மறுபடியும் பார்க்கும் பழுக்கல, மறுபடியும் பார்க்கும் பழுக்கல. அது எப்படி பழுக்கும்? இலவம் பஞ்சு வரக்கூடிய அந்த காய் எப்படி பழுக்கும்? கடைசியில ஒரு நாள், பல வருஷம் கழிச்சு பழுக்குமா பழுக்காதான்னு போய் பார்த்தா ஒரு நாள் வெடிச்சு பஞ்சுதான் வந்துதான். கடைசியில அந்த கிளியும் சரி அதுல இருந்து பழம் வரும் நினைச்சு ஃபீல் ஆகி கடைசியில அந்த கிளி செத்து போச்சான். எப்படி இருக்கு கதை? அந்த கிளி வேற யாரும் இல்ல, நீங்க தான். அந்த கேரக்டர் கிடைக்கும் தேடி அது கடைசி கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னா, நீங்க ஒன்னு டிசைன் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி உண்மையாவே ஒருத்தன் வந்துட்டா கூட, இல்ல ஒருத்தி வந்துட்டா கூட, நாளைக்கு அதை விட டிஃபரெண்டா வேற ஏதாவது குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு பீப்புளை பாப்பீங்க, வேற எங்கேயாவது கேட்பீங்க, அதை ஆட் பண்ணிருவீங்க. அந்த இமேஜினேஷன் கேரக்டருக்குள்ள அதை ஆட் பண்ணிருப்பீங்க. அந்த குவாலிட்டியில இதுவும் வரணும், மூக்கு கொஞ்சம் நீளமா இருக்கணும், காது கொஞ்சம் ரவுண்டா இருக்கணும், இப்படி பேசணும், நல்ல சிரிப்பு நகைச்சுவை உணர்வு இருக்கணும். இது ஆட் ஆகிட்டே போகும். இதுக்கு எண்டே கிடையாது. இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்படி ஒருத்தன் கிடைக்க மாட்டான். இப்படி கிடைக்காதனால உங்களுக்கு எல்லாரும் மேலே இருந்த மரியாதை போச்சு. இப்ப மரியாதை போனதுனால இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னா, என்டர்டைன்மெண்ட் வேணும், சுகம் வேணும். இப்ப உங்களுக்கு சுகம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. புருஷன் கொடுப்பாருன்னு நினைச்சீங்க, கொடுக்கல. பிள்ளைங்க கொடுப்பாங்கன்னு நினைச்சீங்க, கொடுக்கல. ஒரு டீச்சர் கொடுப்பாங்கன்னு நினைச்சீங்க. நான் சுகம் எல்லா சுகத்தையும் கொடுக்கும், ஜெனரல் சுகம் மீன் பண்றேன், சுகம் இன் எவ்ரிவே. வாத்தியார் கொடுப்பாருன்னு நினைச்சீங்க, கொடுக்கல. யூனிவர்சிட்டி கொடுக்கும்னு நினைச்சீங்க, கொடுக்கல. PhD படிச்சா கிடைக்கும்னு நினைச்சீங்க, கிடைக்கல. கோயிலுக்கு போனா கிடைக்கும்னு நினைச்சீங்க, கிடைக்கல. எங்க போயும் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? தேடிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னா, உங்களுக்கு நீங்க சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு இப்ப யாரோ ஒருத்தர் வேணும். இப்ப உங்களுக்கு இப்ப பிரச்சனைனா, உலகத்துல ஒருத்தன் கூட அப்படி இல்ல, அப்படி கணக்கு கிடையாது. இப்ப எப்ப உங்களுக்கு சுகம் வரும்னா, இந்த இமேஜினேஷன் கேரக்டர்னு ஒன்னே இல்லன்னு எரேஸ் பண்ணிட்டு, உங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டைப்பா வருவான். ஒவ்வொன்னும் பிரம்மனுடைய அற்புதமான படைப்புகள், ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிசைன். ஒருத்தன் கோபமா வருவான், ஒருத்தன் சிரிச்சுட்டே வருவான், ஒருத்தன் மென்டலா வருவான், ஒருத்தன் நல்லா பேசுவான், ஒருத்தன் நல்லா பேச மாட்டான், ஒருத்தன் அசிங்கமா திட்டுவான், ஒருத்தன் திட்டாமே இருப்பான். இப்ப நம்ம ஒரு ஞானி போல என்ன பண்ணணும்னா, பிரம்மனின் படைப்புகளை அப்படியே ரசிக்க கத்துக்கணும். இதுதான் ஞானம். இதத்தான் இந்த இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இங்கிலீஷ்ல என்ன சொல்றான்னா, accepting anything without conflicts will take you to peaceங்கறான். that is the miracle of surrender. அந்த சரண்டர் எப்படி வேலை செய்யும்னா, உங்க பொண்டாட்டிய மாத்தணும்னு முயற்சி மாறுவாங்க. நீங்க எதுவுமே பண்ண வேணாம். காலத்தை விட பெரிய டீச்சரா நீங்க உங்க பொறுமையை மட்டும் வளர்த்துக்கங்க. உங்க வேலையை பாருங்க. வீடு இருக்கா, சாப்பிடுங்க. புருஷன் தப்பு பண்றாரு, கவலையே படாதீங்க. அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு உங்க வேலையில நீங்க பிஸியா இருங்க. நீங்க போட்டீங்கன்னா கூட ஜெயில தான் போடுவீங்க. அவன் அதுக்கு மேல கொடூரமான ஏதாவது பண்ணிடுவான். கர்மா அவ்வளவு வலிமை வாய்ந்தது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ்வளவு சீக்கிரம்லாம் அது விடாது. நீங்க இப்ப என்ன வளர்த்துக்கணும் அப்படின்னா, உங்க புருஷனாவே ஏத்துக்குங்க, உங்க பொண்டாட்டி அப்படியே ஏத்துங்க. அதான் பிரம்மனின் படைப்பு. அதை நீங்க மாத்த முடியாது. ஏன்னா அவங்க புருஷன் நான் பொண்டாட்டி அப்படின்றது எதை வச்சு வெளிப்படுதுன்னா, உங்க புருஷன் மற்றும் பொண்டாட்டியோட பல வருட வாழ்க்கை முறையோட பிரதிபலிப்பு அது.
அப்ப அந்த பல வருட வாழ்க்கையோட பிரதிபலிப்பு நீ மாத்து அப்படின்னா ஒருத்தங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னா ஈகோயிஸ்டிக்கா எடுத்துப்பாங்க. எப்படி எடுத்துப்பாங்கன்னா, அப்ப இத்தனை வருஷம் என் வாழ்க்கையை நீ தப்புன்னு நினைக்கிறியா, நீ தப்புன்னு சொல்றியா, அப்படி ஈகோ போயிடும். நீங்க எப்படி திருத்துவீங்க? இந்த மென்டாலிட்டியில ஒருத்தர் எப்படி திருத்துவீங்க? மலேசியால ஒரு பையன், நான் பேர் சொல்ல விரும்பல, சின்ன சின்ன சேட்டை பண்ணிட்டு இருந்தா, அப்புறம் கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, சும்மா அநியாயமாலாம் போக மாட்டான். திமிரா எவனா ஏதாவது பேசானா வாயை உடைச்சிருவான், ரத்தம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு பையன் நியாயமான விஷயத்துக்கு தான் சண்டை போவான். பட் 0% டாலரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சகிப்புத்தன்மை துளி கூட கிடையாதுன்னு அர்த்தம். அப்படி 0% டாலரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பையன், அவங்க அப்பா சொல்லி, அவங்க அப்பா அவ்வளவு பெரிய ஆள், அங்க அவங்க அம்மா அவ்வளவு பெரிய ஆளு, ஆனா இவன் மட்டும் இவங்க ஃபேமிலியோடயே சேர மாட்டான். காரணம் என்னன்னா, அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் பிசினஸ்ல பிஸியானதுனால பையனை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை. அது அவங்களை தவறு சொல்ல முடியாது, அவங்க குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி. பையன் அப்படியே வேற ஒரு பழக்க வழக்கங்கள் கிடைக்குது, அப்படியே போறான் கடைசியில வாழ்க்கையே இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. மிஸ் ஆச்சுன்னா உயிர் போயிரு, வெட்டுக்குத்த அளவுக்கு ஆயிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அப்பா கிட்டத்தட்ட இது எப்போ ஒரு 10 வருஷமா அவங்க ஃபேமிலியில அந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. 10 இயர்ஸ் என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த 10 இயர்ஸ் என்ன ப்ராப்ளம்னா நல்லா கவனிக்கணும். அவங்க அப்பா போய் சொல்றாரு, நீ என்ன தொட்டீங்கன்னா நான் அவனை போய் அடிச்சிருவேன், வெட்டிடுவேன்றான். நீ வீட்டை விட்டு வெளியே போனா போயிடுவான், வரவே மாட்டேன்றான். அவரு இப்படி மிரட்டுறாரு, அப்படி மிரட்டுறாரு, அவங்க அம்மா அப்படி மிரட்டுறாங்க, இப்படி மிரட்டுறாங்க. சித்தப்பா, அவங்க சித்தப்பா பெரிய ஆள், ஊருக்குள்ள யாரோ சொல்லிப்பான், ஒரு இன்ச்சு நகரல. எவனா இருந்தாலும் நீ அவ்வளவு பெரிய ஆள்னா நான் அதை விட பெரிய ஆள். காரணம் என்னன்னா, அவன் அவளை திமிரு பிடிச்சவன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுடைய இன்டெலிஜென்ஸ், அவனுடைய நாலேஜ், அவனுடைய லாஜிக் வேற லெவல்ல இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா தெரியும் அவன் எப்பேற்பட்ட அறிவாளின்னு. கவனிங்க. அப்ப அவனை டீல் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு அப்பதான் புரியலன்னா புரியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இவ்வளவு அறிவா இருக்கான். அவனுடைய இன்டெலிஜென்ஸ் நீங்க பிரேக் பண்ணலாம், ஒருத்தர் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான். அவன் என்ன தெரியுமா சொல்றான்? அவங்க அப்பா சொல்றாரு, டே சிகரெட் அடிச்சா உடம்பு கெட்டு போயிடும்டா அப்படின்னா, அதுக்கு அவன் ஒரு ரிசர்ச் சொல்றான், ஒரு அமெரிக்கன் ரிசர்ச் எடுத்து நம்பரோட சொல்றான். அப்ப இந்த மாதிரி அமெரிக்கால இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் சிகரெட் பிடிக்காம செத்து போனவங்களோட எண்ணிக்கை 45%. 50 வயசு 60 வயசுலயே செத்து போயிட்டாங்க ஹார்ட் அட்டாக் சிகரெட் பிடிச்சு இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறவனோட சதவீதம் 75%. காரணம் என்னன்னா, அவன் டெய்லி எக்ஸசைஸ் பண்றான், அவன் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணல. நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன், நான் டெய்லி சிகரெட் அடிச்சுக்கிறேன். என்ன பதில் சொல்லுவீங்க இதுக்கு? இப்படி இருக்கிற ஒரு பையனை திருத்தணும். இப்படி ஒரு புள்ள வந்துட்டான், என்ன பண்ணுவீங்க? பதில் சொல்லுங்க எனக்கு. என்ன இப்படி பார்த்தா ஞானம் எங்கேயும் இல்லை, இங்கதான் இருக்குது. எங்கேயோ போய் தேட வேண்டியது, லூசுத்தனமா எங்கேயோ போய் தேட வேண்டியது, ஏதோ அடைஞ்சிட்டு ஏதோ போய் தேடி ஏதோ வாழ்க்கையில ஏதோ போய் அடைய போறோம்னு நினைக்கிறோம். நம்ம பொண்டாட்டி, உங்க பொண்டாட்டி, உங்க புள்ள, உங்க குழந்தைங்க, உங்க சொந்தக்காரங்கிட்ட தான் அந்த ஞானத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல ஆனந்தத்தை பார்க்கணும். இப்ப நமக்கு சுகம் வேணும்னா அது வெளியிருந்து வராது, நம்ம புரிதல்ல இருந்து வரும். அந்த புரிதல் வந்ததுனாதான் அந்த சுகமே வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் புதுசு புதுசா பார்த்தாதான் அந்த அனுபவத்தை ஆனந்தமா அனுபவிக்க முடியும். நீங்க கேரக்டர் இமேஜின் பண்ணி தேடிட்டே இருந்தீங்கன்னா அந்த கேரக்டர் கண்டிப்பா எவனுக்குமே மேட்ச் ஆகாது, கடைசியில எவனையுமே பிடிக்காம போயிடும். இதுவே ஒரு பசுமாடாவே பாருங்க, வேற எதையும் அதுகிட்ட எதிர்பார்க்காதீங்க. கேட்டா அதுக்கு பேர் முற்போக்கு சிந்தனை வேற சொல்லுவாங்க. அது ஏங்க அப்படி இல்ல? அது விவாதத்துக்கு நல்லா இருக்க முடியாது. அதெல்லாம் விவாதத்துக்கு, பஞ்சாயத்து பண்றதுக்கு, சண்டை போடுறதுக்கு, நீ பெரியாளா நான் பெரியாளான்னு காட்டுறதுக்கு. புரியுதா நான் சொல்றது ஏதாவது உங்களுக்கு? இப்ப அந்த பையன் கேட்டான்ல அவங்க அப்பா கிட்ட, எனக்கு இந்த மாதிரிப்பா, இப்ப இந்த மாதிரிலாம் பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டா நீங்க எப்படி திருத்துவீங்க? கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் உங்க பிள்ளைங்க நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்கன்னா, உங்க பிள்ளைங்க உங்களோட புத்திசாலியா இருக்காங்க, புரிஞ்சுக்கங்க. லூசுத்தனமா யோசிக்காதீங்க. எப்பயுமே ஒரு அப்பா மற்றும் அம்மாவினுடைய டிஎன்ஏ ரெண்டு டிஎன்ஏ வேற லெவல். நீங்க பெரிய அறிவாளின்னு உங்களை நினைக்கிறீங்க இல்ல, தெரிஞ்சோ தெரியாம நீங்க அறிவாளி தான். அப்போ உங்க அறிவாளி ஜீன்ல இருந்து வரக்கூடிய இன்னொரு ஜீன் அறிவாளியா இருக்குமா முட்டாளா இருக்குமா? கண்டிப்பா அறிவாளியா தான் இருக்கும். பட் அது நல்ல பாதைக்கு போகுமா கெட்ட பாதைக்கு போகுமான்றது அதுதான் முடிவெடுக்கும். நல்ல பாதையா கெட்ட பாதையான்றது அது முடிவெடுக்கும். அதோட ஆன்ம கர்மா முடிவெடுக்கும். அது எஃபிஷியன்டா அந்த உடல் பலம், அந்த எனர்ஜி, அது எது முடிவு பண்ணா உங்க டிஎன்ஏல இருந்து வரும். அப்ப உங்களோட அறிவு, தாய் மற்றும் தகப்பனுடைய டிஎன்ஏ விந்து சக்தி, ஸ்லோனித சக்தியை விட 50% பவரோட அதிகம் வரும்.
அந்த புள்ள கிட்ட போய் நீங்க எவ்வளவு நாள் வந்து பயத்தை காமிச்சு உட்கார வச்சிருக்க முடியும்? உலகம் ரொம்ப பெருசு, இப்ப கையில வந்துருச்சு. மொத்த உலகமும் இந்த ஒரு போன்ல வந்துருச்சு. நம்புறீங்களா இல்லையா? மொத்த உலகமும் இந்த போனுக்குள்ள இருக்கு. மொத்த உலகமும் இருக்கு, மொத்த பிரபஞ்சமும் இருக்கு. நிலால எங்க இருக்குன்னு உங்களால சொல்ல முடியாது. இது சொல்லணும். இப்ப கூகுள் எடுத்து ஓபன் பண்ணா நிலால பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல. இந்த அப்ப என்ன மொத்த உலகம் இந்த மொபைல்ல வந்துருச்சு. 5 நிமிஷத்துல ஓபன் பண்ணிடுறான். உங்களுக்கு தெரியாத பதில் இப்ப அப்பா அம்மாட்ட கேட்டு பதில் கிடைக்கலன்னா கூகுள்ல பாத்துறான். இப்ப அடுத்த கட்டம் வந்துருச்சு. சாட் ஜிபிடி வந்துருச்சு, மெட்டா ஏஐ வந்துருச்சு வாட்ஸ்அப்ல. நல்லா மிரண்டுட்டு இப்ப மெட்டா ஏஐ எல்லாம் பார்த்து என்ன வேகத்துல பதில் சொல்லுது. அது ரொம்ப ஈஸி. இப்ப நான் கூகுள் பக்கமே போறதில்ல. என்ன கேள்வி கேட்டாலும் அந்த வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய மெட்டா ஏஐ பதில் சொல்லிடுது ஷார்ட் பாயிண்ட்ல. அப்புறம் நான் என்னைய பத்தியே கேட்டேன். என்னுடைய சக்சஸ் காரணம்ன்ற எல்லா சீக்கிரட்டையும் சொல்லிருச்சு. நான் மிரண்டே போயிட்டேன். என்னடா இதெல்லாம் நம்ம கோர் சீக்ரெட்ஸ் வச்சிருந்தா எப்படி வளர்ந்தாரு, எப்படி வந்தாரு, அப்ப அவரோட இன்னர் கோர் என்ன, அவரோட இன்னர் வேல்யூ என்ன, அவர் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாரு, ஆன்மீகத்துல இருக்கிறாருன்னா அவர் எப்படி கொலாபரேஷன் பண்றாரு, எதனால ஒருத்தவனுக்கு காசு கொடுக்குறான், எல்லாத்தையும் சொல்லுதுங்க. அது நான் பார்த்து ஒரு செகண்ட் ஷாக் ஆகி, இந்த ஒரு எலான் மஸ்க் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் ஒரு இடத்துல, மார்க் மை வேர்ட்ஸ், the AI is far more dangerous than nukesங்கறார். அப்படின்னா நியூக்ளியர் பாம்ஸோட AI ரொம்ப ரொம்ப மோசம், எழுதி வச்சுங்க இது நடக்கும்ங்கறார். இந்த வேகத்துல போயிட்டு இருக்கு உலகம். இன்னும் பழைய எப்படி பழைய பாட்டே பாடிக்கிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் நீங்க திட்டுறீங்களா, திட்டுங்க, கொஞ்சம் ட்ரெண்டா திட்டுங்க. அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்கறதுக்கு. அசிங்கப்படுத்துறீங்களா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அசிங்கப்படுத்துங்க, அப்பதான் திருந்துவோம். இது இப்படி இருக்கும். நீங்க யாரை திட்டுறீங்களோ, நீங்க யாரை திருத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட வாய்ஸ் இப்படித்தான் இருக்கும். ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இன்னைக்கு யூடியூப் சோசியல் மீடியால பாத்துறான். மொத்தத்தையும் பாக்குறானா இல்லையா? அப்ப உங்களோட என்டர்டைன்மெண்ட் அவனுக்கு போன்ல தான் அதிகம் கிடைக்குது. அதனாலதான் 24 மணி நேரம் போன்லயே கிடக்குறான். இப்ப ஏன் வந்து போன்ல அவன் அடிக்ட் ஆகல. அவன் எதுக்கு அடிக்ட் ஆயிட்டானா, he is being entertained because of the phone and the internet and the content. You get my point? ஏன் அப்பா அம்மாவை பிடிக்காம போச்சு? அப்பா அம்மா கண்டென்ட் கொடுக்க தெரியல, அதனால அப்பா அம்மா முட்டாளாக தெரிகிறார்கள். நண்பன் மேல இருந்த மரியாதை ஏன் போச்சு? நண்பன் ஒரு கட்ட வரைக்கும் பெரிய அறிவாளியா தெரிஞ்சா, அவனோட பெரிய அறிவாளி வந்தோடனே இப்ப இந்த நண்பன் வந்து டம்மியா தான் தெரியுமா? அது நிதர்சனம். எப்படி ஒரு விதைய போட்டுட்டு அந்த விதை கடைசி வரைக்கும் விதையாவே இருக்கணும்ன்றது அறிவு இருக்கா நமக்கு? விதை செடி ஆகணும், செடி பூ ஆகணும், பூ காய் ஆகணும், காய் கனி ஆகணும், அப்புறம் அந்த மரத்தின் மூலியமாக பல உயிர்கள் நல்லா இருக்கணும், அப்புறம் அந்த மரத்தின் மூலியமாக பல மரங்கள் வரணும். அதுதானங்க இயற்கை என்பது. அதுதானே நம்ம ஏன் சேஞ்ச் அடாப்ட் பண்ண நம்ம ஏன் மறுக்கிறோம்? அப்புறம் அந்த பையனை எப்படி அடக்கணும்ன்றத சொல்றோம் உங்களுக்கு. அடக்கணும்னா என்ன, அவனுக்கே தெரியும். அதிக அன்பு காமிச்சு மட்டும்தான் அடக்கணும். அப்படின்னா என்ன? சிகரெட் அடிக்கிறியா, வா 10 சிகரெட் அடி, வா என் முன்னாடி அடி. வேற என்னெல்லாம் அடிக்கணும்ன்ற? சரக்கு அடிக்கிறியா, அடி, முன்னாடி உட்காந்து அடி. எவ்வளவு அடிப்ப, எவ்வளவு நாள் அடிப்ப, கண்டினியூ எத்தனை நாள் அடிச்சிருவ நீ? அப்புறம் வேற என்னெல்லாம் ஆசை இருக்கு, வா இங்க வா, என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு. 2 மாசம் திணற அடிச்சுட்டேன். அவன் டயர்ட் ஆயிட்டான். என்ஜாய் பண்ணியே டயர்ட் ஆயிட்டான் வாழ்க்கை. இதுக்கப்புறம் என்ஜாய் பண்றது அவன் திகட்டி போய் வாழ்க்கையை வெறுத்து, என்னன்னா இதுல ஒரு கர்மமும் இல்லை, இதுக்கு தானே நான் இத்தனை வருஷம் நான் ஓடிட்டு இருந்தேன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து கடைசியில என்ன வந்துட்டான் அப்படின்னா, அன்பே சிவம்ன்ற கான்செப்டுக்கு இப்ப வந்துட்டான். இப்ப அவன் மொத்த குடும்பமும் மொத்த ஏரியாவும் இது எப்படி வாய்ப்பு? இது சான்ஸே இல்லையே. மெடிக்கல் மிராக்கிள் என்னென்னமோ சொல்லி நாங்க திருந்தல. இப்ப சொல்லுங்க, ஒரு பையன் நல்லது சொன்னா திருந்துறானா, இல்ல அவனை முழுசா அனுபவிக்க விட்டா உள்ள போயிட்டு வெளியே வந்துடுறானா? இதுல பிரச்சனை இருக்கு. முழுசா அனுபவிக்க விட்டாலும் உள்ள போய் மாட்டிப்பான். விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் பக்கத்துல இருக்கணும் உள்ள போகும்போது. அது எப்படின்னா, கிணத்துல வந்து நம்ம பையனை, நீச்சலே தெரியாத பையனை உள்ள இறக்கி விடுற மாதிரி. உங்களுக்கு நீச்சல் தெரியணும், தெரியாம இறக்கி விட்டீங்கன்னா என்ன ஆகணும், என்ன ஆகும்? போய் சேர வேண்டியதான். இப்ப பிரச்சனை என்ன, உங்களுக்கும் நீச்சல் தெரியல, இப்ப அவனுக்கும் நீச்சல் தெரியல. ஆனா 2 பேரும் இப்ப வந்து அந்த கிணத்துல வந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப யாரு தப்பிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? 2 பேரும் செத்து போயிருவீங்க ஒரு கட்டத்துக்கு மேல. ஏதாவது புரியுதா, இல்ல புரிஞ்ச மாதிரியே தலையாடிட்டு இருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு பிரச்சனை எங்கன்னு? இப்போ இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மரியாதை கிடைச்சாதான் இப்ப உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்க குடும்பத்துல ரொம்ப அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 3/4 நேரம் குடும்பத்துல தான் இருக்கீங்க.
நீங்க என்னை தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு வெளிப்படையான உண்மையை சொல்றேன். இவ என் பொண்டாட்டி, இந்த பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான், இந்த புருஷன் எனக்கு மட்டும்தான் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வலிக்கும். கடைசி வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. ஏங்க அப்ப நீங்க என்னங்க சொல்றீங்க அப்படிலாம் கேட்காதீங்க, அதுக்கு மேலேயே போகாதீங்க. இந்த மைண்ட் செட் வரணும், மன ரீதியா இருக்கணும். இது இல்லைன்னா வலிக்கும், 100% வலிக்கும். எப்படி நீங்க கூட்டி கழிச்சு பார்த்து, எப்படி நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாலும் வலிக்கும். காரணம் என்னன்னா, இப்ப என்னால இப்ப நான் ஆகாய மார்க்கமெல்லாம் இப்ப நான் பேசுவேன். இப்ப நான் பேசி உங்களுக்கு இப்ப எத்தனை பேர் ஆகாய மார்க்கமா போயிருவீங்க நீங்க பிளைட் இல்லாம? இங்கேயே வாழ்றது எப்படின்னு தெரியல. ஒருத்தன் என்கிட்ட வந்து கேட்டான், எங்க இந்த கூடு விட்டு கூடு போயிருது எனக்கு சொல்லி கொடுப்பீங்க? ஏன்டா இருக்கிற கூட்டுலயே உனக்கு ஒண்ணும் பண்றது தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, புது கூட்டுல போய் என்ன போய் பண்ணுவான்? இங்க ஆற்றலுக்கு இங்க பிரச்சனையே கிடையாது. அதை பயன்படுத்தக்கூடிய தகுதி நமக்கு இருக்கா? அதுதான் கேள்வி. உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த குடும்பம் வந்து ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றேன். எந்த குடும்பம்? எல்லா குடும்பமும். தப்பா எடுத்துக்காங்க, சாரி டு சே திஸ். இதெல்லாம் யாரும் வெளிப்படையா பேச மாட்டாங்க. ஏன்னா கலாச்சாரத்துல கை வச்சா அதுக்கு ஒரு பெரிய குரூப்பே கிளம்பும். ந புண்ணியம் ந பாபம்ங்கிறாரு. சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம் ஆதிசங்கரர். என்ன சொல்றாரு? சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம் அப்படின்னா என்ன? அங்க எதுவுமே இல்லைங்கிறாரு. அங்கன்னா எங்க? எங்கேயுமே அப்படின்னா என்ன? கண்ணுக்கு தெரியுற எதுவுமே உண்மை இல்லைங்கிறாரு. கரெக்டா? அப்ப எதுவுமே உண்மை இல்ல அப்படின்னா அங்க எதுவுமே இல்ல, ஜீரோன்னு அர்த்தம். அதுதான் உண்மைன்னு அர்த்தம். இப்ப அடுத்த பிரச்சனை, சரி ஓகே, இப்ப இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே ஏற்றப்பட்டாச்சு, ஓகே. இப்ப நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷம் இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி பைக்ல வந்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் உயிரோடவே இல்லை. ஆனா நீங்க எதுல வந்திருப்பீங்க? நீங்க சைக்கிள்ல வந்திருப்பீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தீங்க? நடந்து வந்தீங்க. இப்ப நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த காலகட்டத்தில் நீங்க நடந்தா வந்தீங்க, அதனால இப்பயும் நீங்க எல்லா இடத்துக்கும் நடந்தே போங்க வாங்கன்னா கேட்பீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன்னா இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு வேணும். கரெக்டா இல்லையா? இந்த உலகத்துக்கு தகுந்தாற் போல மாறித்தான் ஆக வேண்டும். சரியா இல்லையா? அப்ப கலாச்சாரம் என்பது பல வருடங்களுக்கு, பல 100 வருடங்களுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண அந்த கான்செப்ட ஒரு துளி கூட மாற்றம் செய்யாம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அப்படின்னா சட்டத்துல திருத்தம் பண்றீங்க, கலாச்சாரத்துல திருத்தம் பண்ணீங்களா? கலாச்சாரம் என்பது மாற்றவே முடியாதல்ல. மக்கள் மொத்தமா ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றான் அப்படின்னா அதுவே ஒரு கலாச்சாரமா மாறிடும் ஒரு காலகட்டத்துக்கு மேல. சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒரு நாகரிகம் இருந்தது, அப்புறம் ஏகப்பட்ட நாகரிகம் இருந்தது, என்னென்னமோ இருந்தது. இப்ப ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கம் தானே அப்படி மாறுது. அப்போ இந்த கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படாத காரணத்தினால் இந்த மதவாதிகள் மேலே இருந்தவங்க அவங்களுக்கு சாதகமா முக்கியமான சில பாயிண்ட்ஸ்ல ஆப்பு வச்சு விட்டு போயிட்டான். அப்படின்னா என்ன? நீங்க அந்த பாயிண்ட் வந்து தப்பா புரிஞ்சிருக்கிறதுனால உங்களால ஞானத்துக்கு போகவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் நீங்கள் ஆளப்படுவீர்கள். அந்த உண்மை தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஆழ்வான். புரியுதா? நான் ஏதாவது பேசுறது புரியுதா? இல்ல புரிஞ்ச மாதிரியே நடிக்கிறீங்களா? இப்ப 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 அந்த உண்மை இல்லாத காரணத்தினால இப்ப மக்கள் எல்லாருமே ஸ்லேவரி சிஸ்டத்துக்குள்ள இருக்கான். ஞானம் பெறாதவன், நல்லா புரிஞ்சுக்கணும், ஞானம் பெறாதவன் ஸ்லேவரி சிஸ்டத்துல இருக்கான். ஞானம் பெற்றவன் ஸ்லேவரி சிஸ்டத்துக்குள்ள இருந்தாலும் ஃப்ரீடமா இருக்கான். ஏன்னா இந்த சொசைட்டி உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. சொசைட்டி சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சொசைட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்பதான் சொசைட்டி சேஞ்ச் ஆகும். அப்ப ப்ராப்ளம் என்ன? சொசைட்டி மாறணும்னா முதல்ல நம்ம மாறணும். நம்ம மாறணும்னா என்ன? உண்மை என்னன்னு புரியணும். உண்மை என்னன்றது என்ன புரியணும்? எதெல்லாம் இங்க நிரந்தரம், எதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சிருச்சுன்னா தேவையில்லாத கோபம் கம்மியாயிரும், தேவையில்லாத வேகம் கம்மியாயிரும், கடுப்பு கம்மியாயிரும், இயலாமையினால வரக்கூடிய எரிச்சல் கம்மியாயிரும், பழி வாங்குற புத்தி கம்மியாயிரும், எல்லாம் கம்மியாயிரும், வாழ்க்கையில நிம்மதி அதிகமாயிரும். குடும்பத்தில் வரக்கூடிய முக்காவாசி பிரச்சனை காரணம் என்ன அப்படின்னா, புதுசா பாக்குற மாதிரி, ஒரு புது பையனை பாக்குற மாதிரி உங்க புருஷனை பார்க்க மாட்டீங்க, ஒரு புது பொண்ணை பாக்குற மாதிரி உங்க பொண்டாட்டியை பார்க்க மாட்டீங்க. அது எப்படிங்க பாக்குறதுன்னு கேட்காதீங்க, அது ஒரு பிராக்டிஸ், அது பண்ணாம வராது. அப்படி பார்க்கலன்னா வலிக்கும். மொத உங்க பொண்டாட்டியை பார்க்கும் போது என்ன மனநிலையோட பாத்தீங்களோ ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் பார்க்கணும்.
இது ரொம்ப கஷ்டமான டாஸ்க். ஆனா இதை பிராக்டிஸ் பண்ணணும், இல்லைன்னா வலிக்கும். ஏன் வலிக்கும்னு சொல்றேன் கேளுங்க. புதுசா பார்க்கும் போது டேட்டா வராது, அவங்கள பத்தி கொண்டு வந்து எதுவுமே உங்க மனம் நிறுத்தாது, கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரி கொண்டு வந்து நிறுத்தாது. அவங்களோட 2 வருஷம் 3 வருஷம் வாழ்ந்துட்டீங்கன்னா நல்லது கெட்டதெல்லாம் உள்ள போய் பதிஞ்சிருக்கும். இப்போ உங்க பொண்டாட்டி பேர் சாரதான்னு வச்சுங்க. சாரதான் நீங்க சொன்ன உடனே உங்க பொண்டாட்டி சாரதா பண்ண நல்லது, உங்க பொண்டாட்டி சாரதா பண்ண கெட்டது. நல்லது கூட அதிகம் வராது, கெட்டது தான் மெயினா வந்து முன்னாடி நிக்கும். ஏன்னா அதுக்குதான் வீரியம் ஜாஸ்தி, உடனே அட்டாக் பண்ணும். அப்ப என்னன்னா அந்த கெட்டதெல்லாம் வந்த உடனே இப்ப அந்த டேட்டாவெல்லாம் படிக்க படிக்க ஓட ஓட உங்க பாடிக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இவ இப்படி பண்ணிட்டா, அவ அப்படி பண்ணிட்டான்னு கோவம் வரும், கடுப்பாகும், அமைதியாவீங்க. உங்க பொண்டாட்டி வந்து என்னங்க சாப்பிடுறீங்களான்னு அவங்க கேஷுவலா தான் வருவாங்க. உங்களுக்கு எப்படி போடி அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி திட்டிடுங்க. காரணம் என்ன? அந்த டேட்டா. இப்ப அந்த டேட்டா ஓடினா கூட சாப்பிடுறீங்களான்னு கேட்கும் போது இன்னைக்கு தான் இவ்வளவு முத பாக்குறோம், முதல்ல டேட்டிங் வந்திருக்கும், இன்னைக்கு தான் சாப்பிடுறியான்னு கூப்பிடறான்னு நினைங்க. எப்படி கோவம் வரும்னு நான் பாக்குறேன். வருமா? இப்ப நீங்க அடுத்த கேள்வியே கேட்கலாம் என்கிட்ட, ஏன்டா இப்படியே நான் ஒவ்வொரு டைமும் நான் புதுசா பார்த்தா அவன் தப்ப எப்படா திருத்திப்பான்? அதான் நம்ம கேள்வி. இங்கதான் பியூட்டியா இருக்கு. உங்களால உங்க புருஷனவோ பொண்டாட்டியே திருத்தவே முடியாது. காலம் தான் திருத்தம், வெயிட் பண்ணி தான் ஆகணும். எத்தனை வருஷம்டா வெயிட் பண்றது? நீங்க செஞ்ச கர்மாவை பொறுத்தது. ஒருத்தனுக்கு ஒரே நாள்ல சரியாகும், 2 நாள்ல சரியாகும், 2 வாரத்துல சரியாகும், 2 மாசத்துல சரியாகும், 2 வருஷத்துல சரியாகும், 2 ஜென்மத்துல சரியாகும், 200 ஜென்மம் ஆனாலும் சரியாகாது. எப்படி வேணாலும் வாய்ப்பு இருக்கு, அவரவர் செய்த கர்ம வினைகளை பொறுத்தது. என்ன புரிஞ்சுது? மனுஷன்னா தப்பு செய்யத்தான் செய்வான், மனுஷன்னா மனம் அலைவாயத்தான் செய்யும். விஸ்வாமித்திரராலேயே மனசை கட்டுப்படுத்த முடியல. ஆசை ஒரு செகண்ட்ல கவுத்து விட்டுருச்சு. யாருனால? விஸ்வாமித்திரர். பல கிரகங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில மந்திர வார்த்தைகள் சொன்னார்னா 2 நிமிஷத்துல ஒரு கிரகத்தை உருவாக்கிடுவார். அவராலேயே மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ உங்க பொண்டாட்டிட்டு என்ன கேக்குறீங்க? ஏன்டி எத்தனை டைம் சொல்ற, உனக்குலாம் அறிவு இல்லையா? எப்படி திருந்துவாங்க? எப்படி நிக்கும் மனசு? ஏன்டா இவ்வளவு டைம் சொல்லிட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் புத்தியே இல்லையா? உனக்கெல்லாம் புத்தியே வராது. அவன் வந்துட்டா தான் ஞானம் பெற்றுவானே, அதான் வரமாட்டேங்குதே. அப்புறம் அதை போட்டு நோண்டு எப்படி எங்க இருந்து வரும்? என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா சார். நான் ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணுதான் செய்வா. அங்கதான் பிரச்சனையே இருக்கு. அதை மாத்திக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க ஞானத்துக்கு போயிருவாங்க. அவங்க அதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டியே இருக்கவே மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. அவங்க அப்படி சொல்றதை கேட்காம இருக்கிற வரைக்கும் தான் அவங்க அறிவு இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு உண்மையான அறிவு விளங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பிளிஸ் ஸ்டேட்டுக்கு போயிருவாங்க. புருஷன் இல்லாமயே ஆனந்தமா இருக்கிறது எப்படின்னு போயிருவாங்க. இப்ப புருஷன் கிட்ட இருந்துதான் எனக்கு சுகம் கிடைக்குதுன்னு நினைக்கிறதுனால புருஷன் கிட்ட இருக்காங்க. புரியுதா புரியலையா நான் சொல்றது? உண்மை விளங்கி அறிவு விளங்கி அருள்நிலை கனிந்து உண்மை புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா புருஷன் எதுக்கு, பொண்டாட்டி எதுக்கு, இது இருந்தாவே சுகமா இருக்கு, சும்மா இருந்தாவே போதையா இருக்கு, இவன் கொடுக்கறத விட ஆனந்தமா இருக்குன்னு அப்படி போயிருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்துலதான் ஒரு முறை இருந்தது தெரியுமா? நான் ரொம்ப வெளிப்படையா ஒரு சில உண்மைகளை பேசுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லாட்டினா உங்களுக்கு புரியாது, உண்மை புரியாது. வெளிப்படையான விஷயத்த மறைச்சதுனாலதான் உங்களுக்கு இப்ப பிரச்சனை. அது தெரியாதனால ரொம்ப பரிசுத்தமா ரொம்ப தூய உள்ளமாவே இந்த ஆன்மீகத்தை நினைச்சிட்டு இருக்கீங்க. செருப்படி மிதியடிலாம் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு பிராஸ்டியூட் இருப்பாங்க. பிராஸ்டியூட்னா தெரியும் இல்லையா? தமிழ்ல விலைமாதர். அந்த பொண்ணு எதுக்காக இருப்பாங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு காம ஆசை ஏற்படும் போது அந்த காம உஷ்ணத்தை தணிப்பதற்காக இருக்காங்க. அதுக்கு ஒரு சில பணம் கொடுப்பாங்க. பட் அந்த ஊருக்கு யாராவது ஒரு யோகியோ துறவியோ வந்தாங்கன்னா கண்ணிலேயே காட்ட மாட்டானுங்க அந்த பிராஸ்டியூட்டை. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அவ்வளவு கேவலமான வராங்க அந்த யோகி, அப்படித்தானே? அவ்வளவு மோசமான வராங்க அந்த துறவி, அப்படித்தானே? அது அப்படி அல்ல. நம்ம சித்தறிவு அப்படித்தான் யோசிக்கும். அந்த யோகி அல்லது துறவி முன்னாடி அந்த பிராஸ்டியூட் அவர் பார்த்தாருன்னா அவள் செய்யக்கூடிய அந்த வேலை, அதாவது அது தப்புன்னு சொல்ல மாட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இறைவன் அடைய தேவையில்லமா, நீ சும்மா உட்கார்ந்தாலே இந்த சுகம் கிடைக்கும்ன்ற வித்தையை சொல்லி கொடுத்து தீட்சை கொடுத்துட்டு போயிடுவாரு. அந்த பொண்ணு திருந்திரும். அந்த பொண்ணு திருந்திருச்சுன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கிடையாது. எப்படி சுயநலமா இருந்திருக்கானுங்க பாருங்க. இந்த கதைலாம் தெரியுமா உங்களுக்கு? இந்த கதைலாம் எங்க போய் தெரிய போகுது? இப்ப இந்த வரலாறு தெரிஞ்சுக்காம நீங்க மாட்டி இருக்கீங்களா, சுதந்திரத்துல இருக்கீங்களா,
இல்ல வந்து பிரச்சனையில் இருக்கீங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல வந்து நம்ம ஒரு விடுதலை பெறணும்னா முதல்ல நம்ம இருக்கக்கூடிய நாட்டினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தரை பின்பற்றணும்னா உண்மையாவே அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா, அதாவது அவர் சொல்றது உண்மைதானா ஓரளவுக்கு அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய பேக்ரவுண்ட் உண்மைதானா, அவர் வந்த வழி உண்மைதான், இது எல்லாத்தையுமே பார்த்தாதான் ஒரு தெளிவு நிலைக்குள்ள உங்களால போக முடியுமே தவிர 100% உங்களால் வந்து ஒரு விஷயத்தை நிச்சயமா அடையவே முடியாது. இந்த எனர்ஜி எங்க போகும்னா ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி குடும்பத்தில் போய்விடும். குடும்பத்துல எப்ப உங்களுக்கு இந்த எனர்ஜி போகும் அப்படின்னா, சுகம் கிடைக்கலன்னா நிம்மதி போயிடும். சுகம் எப்ப கிடைக்குது? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நடந்தா சுகம் கிடைக்குது. கரெக்டா? சுகம் எப்ப கிடைக்குது? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நடந்தா சுகம் கிடைக்குது. போதை அதானே சுகம்னா என்ன? ஏதோ போதை கிடைக்குது, அப்படித்தானங்க? அப்படியே இல்லையாங்க? எங்க கரெக்டா புரிஞ்சுங்க, மெயினான பாயிண்ட். சுகம் கிடைக்குதுன்னா என்ன? உங்களுக்குள்ள ஏதோ நடக்குது, அது போதையை கொடுக்குது, அப்படித்தானே? இது கிளியரா இருக்குல்ல? கிளியர். இப்போ இந்த ஏதோ ஒரு சுகம் உங்களுக்கு கிடைக்குது இல்ல, பொருள் மூலியமாகவோ, அருள் மூலியமாகவோ, பணம் மூலியமாகவோ, கணவன் மூலியமாகவோ, மனைவி மூலியமாகவோ ஏதோ ஒரு சுகம் உங்களுக்கு நீங்க கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த சுகம் அந்த பொருள்னால கிடைக்கல. உங்களுக்கு ஏன் அந்த சுகம் கிடைக்குதுன்னா, எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, அது கிடைச்சிருக்கும், அதனால சுகம் கிடைக்குது. கரெக்டா? இப்போ உங்க ப்ராப்ளம் என்னன்னா, அந்த சுகம் காணாம போன இந்த ஏடிஎம் கார்டு நீ மேல வச்சீங்கனாலும் கிடைச்சிரும். கிடைக்குமா? கிடைக்காது. அந்த ஏடிஎம் கார்டு 1 hour நீங்க ஒளிச்சு வச்சுட்டு முக்கியமான நேரத்துல இப்போ ஒரு வட்டி கடைக்காரர் வராரு, நீங்க பணம் கொடுக்கல, மான மரியாதைலாம் கிட போற நேரத்துல கார்டை காண எப்படி இருக்கும் உங்களுக்கு? 1 மணி நேரம் தேடி கிடைக்கல, அதுக்கப்புறம் கிடைக்குது, எப்படி இருக்கும் இப்போ உங்களுக்கு? வேற லெவல்ல இருக்கும்ல சுகம், சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், திருப்தியா இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த கார்டு கிடைக்கிறது ஒண்ணுதான், ஒரு 10 million கேஷ் கிடைக்கிறது ஒண்ணுதான். அந்த சந்தோஷம் அவ்வளோ பெரிய பொருள் கிடைச்சாதான் கிடைக்கணும் இல்ல. கார்டு கிடைச்சா எனக்கு சந்தோஷம் நம்பிட்டீங்க, அதனால கார்டு கிடைச்சோன்னே சந்தோஷம் கிடைச்சிருச்சு. கார் வாங்கினா சந்தோஷம் நம்பிட்டீங்க, அதனால கார் வாங்கினோன்னு அந்த சந்தோஷம் வந்துருச்சு. ஆனா ரொம்ப நேரம் இருக்காது. ஏன்னா மறுபடி ஓகே இந்த சந்தோஷம் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் இந்த சந்தோஷம் தீந்துரும், நான் அப்ப வேற சந்தோஷத்துக்கு போறேன்னு சொல்லி வேற சந்தோஷத்துக்கு போயிருவீங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்களுடைய சந்தோஷத்தை பெருசு பெருசா வைக்காதீங்க, சின்ன சின்னதா வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன? இந்த வாட்சை எடுத்து இப்படி கையில கட்டினாலே எனக்கு சந்தோஷம் நினைச்சு கட்டுங்க. இறைவன் எப்பேற்பட்ட ஒரு வாட்சை கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு சூப்பரா கொடுத்திருக்கிறாரு, அதை கட்டுறதுக்கு ஒரு கை கொடுத்திருக்கிறாரு, அவனுக்கு கை இல்லை. இதை கட்டிட்டு போகும்போது ஒரு 4 பேர் எப்படி என்னை ரசிப்பான், அது எப்பேற்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, என்ன ரசிக்கிறான், அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன், இறைவா அவனுக்கும் வாட்ச் வாங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. தர்மமும் பண்ணிட்டீங்க, நீங்க கெத்தாவும் இருந்துட்டீங்க, பில்டப்பும் பண்ணிட்டீங்க, தர்மமும் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த வாட்ச் கிடைச்சா சந்தோஷம் கட்டுங்க, சந்தோஷமா இருக்கும். இந்த வாட்டர் பாட்டில திறந்து தண்ணி குடிச்சா இறைவன் பாருங்க தண்ணியை படைச்சிட்டாரு, வாட்டர் பாட்டில படைச்சிட்டாரு, மனிதர்களை படைச்சிட்டாரு, தாகத்தை படைச்சிட்டாரு. இப்ப எனக்கு தாகம் வேற எடுக்குது, இதை குடிச்சா எப்படி இருக்கு, அடாடாடாடா, இவ்வளவுதான் வைக்கணும்ன்ற. இதுக்கு பேர் தான் பிரசன்ட்ல வாழ்றது. புரியுதா? இப்ப பிரச்சனை உங்களால ஏன் பிரசன்ட்ல வாழ முடியலன்னா, டிவி பார்த்து, இன்டர்நெட் பார்த்து, எவனையோ பார்த்து, பேப்பரை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து ஒண்ணு படிப்பீங்க. ஒரு பெரிய மாளிகைக்குள்ள இருந்து ஒரு குடுவேன்னு ஓடி வர ஒரு பிச்சைக்காரர் அவரை கீழே தள்ளி கையில் இருந்து துப்பாக்கியில எடுத்து சுட்டாருன்னா, அங்க வேற பில்டிங் இருந்திருக்கும், வேற பிச்சைக்காரர் இருந்திருப்பான். அவன் ட்ரெஸ்ஸோட ஓடினானா, ட்ரெஸ் இல்லாம ஓடினானா, இவன் கண்ணு நல்ல கண்ணு வச்சிருந்தானா, டம்மி கண்ணு வச்சிருந்தானா, போலீஸ் வந்துதா வரலையான்னு தெரியாது. ஆக்சுவல் வேற நடந்திருக்கும், ஆனா அந்த மைண்ட் வேற விஷுவல் பண்ணிடும். ஆனா அங்க போய் பார்த்தா அப்படி ஒண்ணு இருக்காது, அது சம்பந்தமே இல்லாம வேற மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்றீங்க. அப்படித்தானே? இப்படிதான் ஏமாந்து போய் இருக்கிறீங்க. எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இல்ல, அது வேற மாதிரி இருக்கு. நீங்க ஒன்னு விஷுவல் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இந்த உலகம் இல்ல, அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க சேஞ்ச் அடாப்ட் பண்ணலன்னா மாட்டிப்பீங்க. புரியுதா நான் சொல்றது? ஏதாவது பெரிய பெரிய பொருள் உங்க ஆசையை கொண்டு போய் வைக்காதீங்க, அடையிறதுக்கு ரொம்ப லேட். உங்களுக்கு தேவை சுகம் தான். சுகமா இருந்தீங்கன்னா ஹார்மோன் செக்ரேஷன் ஆகும். ஆனந்தமா இருக்க உங்களுடைய 10ஆம் வாசல் சீக்கிரமாக திறக்கும்.
அதான் பிளிஸ்னஸ்க்கு இருக்கக்கூடிய அது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அதான் நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா தாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அப்ப சந்தோஷமா எப்படிங்க இருக்கிறதுன்னு கேட்டா, உங்களுடைய தேவைகளை குறைச்சுக்கங்க. அப்படின்னா எப்படி குறைப்பீங்க? இப்ப நீங்க உங்களோட நோக்கத்தை தேவையை பெருசு பெருசா கொண்டு போய் வைக்காதீங்க. விச் மீன்ஸ் என்னன்னா, இப்ப நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும்னு வச்சு ஓடாதீங்க. டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டீங்களா, டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான வேலையில பிரசன்ட்ல இருக்கணும். டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டாக்டர், இது ஸ்ட்ரெஸ். டாக்டர் ஆகணும்னு வச்சுட்டீங்கன்னா பிரசன்ட்டுக்கு வந்துடணும். டாக்டர் ஆகிறதுக்கு உண்டான வேலை என்னென்னவோ படிக்கணும், பாஸ் பண்ணணும், எக்ஸாமுக்கு போகணும், வரணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அங்க பிரசன்ட்ல இருக்கணும். எவன் ஒருத்தன் பிரசன்ட்ல இருக்கிறானோ எதிர்காலம் மாறிடும், பாசிட்டிவா மாறிடும். அதுவே அவனுக்கு கடைசி பிறவியா மாறிடும். எழுதி வச்சுக்கோங்க. எல்லா பயிற்சியும் உங்களை பிரசன்ட்ல இருக்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. எல்லா பயிற்சியும் பிரசன்ட்ல இருக்கிறது தான். பட் ஏன் இப்போ உங்களால பிரசன்ட்ல இல்லைன்னா இருக்க முடியலன்னா, உங்களுக்கு ஆசை ஜாஸ்தி ஆயிடுச்சுனால ஆசை அழிவிற்கு காரணம் என்று கூறினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசை பெரிதாக பட 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 அது கிடைக்கவும் கிடைக்காது. ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல செத்தும் போயிருவீங்க. கிடைக்கிறது கிடைக்கட்டும், நான் பிரசன்ட்ல வாழ்றேன்னு சொல்லி ஏத்துக்கிட்டு பிச்சைக்கார மென்டாலிட்டிலேயே நீங்க வாழ்றீங்க அப்படின்னா கிடைக்கிறது எல்லாமே பெருசா கிடைக்கும்.